உங்க ஜாதகத்துல கன்னியிலேயோ அல்லது மிதனத்திலேயோ செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி செவ்வாய் மிதன செவ்வாய் எப்பயுமே ஒரு திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கண்டிப்பாக காலதாமத திருமணம் நடக்கும். மிதன செவ்வாய் கண்டிப்பாக காலதாமத திருமணம். சில பேருக்கு முன்கூட்டியே திருமணம் நடக்கிறது உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மிதன செவ்வாய் இருக்கிற ஒரு வரனை அமைச்சுக்கிறது பெஸ்ட். இந்த கன்னியில செவ்வாய் இருந்தால் வாழ வந்த ஆணை வாழ விடாத தோஷம், கன்னி பெண் சாபம் இருக்கும். அல்லது திருமணமாக இறந்து போன ஆண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தான் மிதனும் கன்னிப்பெயின் சாவும் இருக்கும். திருமணமாக இறந்து போனவங்களும் அல்லது திருமணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கவும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, இதுக்கு கன்னிமார் வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்க கன்னிமார் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. காலம் முழுவதும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா, திருமணமாகாத ஆண் பெண் இருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு அமாவாசை நாட்களில் வஸ்திர தானம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. அடிக்கடி பண்ண முடியல அப்படின்னாலும் உங்க வீட்டில் இருக்கவங்களோட பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள்ல தினங்கள்ல கூட நீங்க செஞ்சுட்டு வரலாம். அமாவாசை நீங்க பண்றது மிக சிறப்பு. அதே சமயம் கன்னியில் செவ்வாய் இருந்தால் அவங்க தங்கத்துல மோதிரம் செய்து அதுல பவளம், செம்பவளம் வச்சு வலது கையில உங்களுக்கு மோதிர விரல நீங்க அணியலாம். சார் அவ்வளவு வசதி இல்லை எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஜாதகத்துல செவ்வாய் எத்தனை டிகிரியில அமர்ந்திருக்காரு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் வழிபாடுகளை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி மிதுனத்துல செவ்வாய் இருந்தால் வெள்ளியில மோதிரம் செய்து அதில் செம்பவளம் வைத்து வலது கையில் மோதிரவர்கள் அணிஞ்சிட்டு வரலாம். அதே மாதிரிதான் அதுவும் என்னன்னா தங்கத்திலையும் போட முடியாது, வெளியில போட முடியாது, இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயமா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்து செவ்வாய் எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்காருன்னு பார்த்து, ஒவ்வொரு கிரகமும் ஒரு டிகிரியில் அமர்ந்திருக்கும் இல்லையா, அந்த டிகிரி பொறுத்து தெய்வ வழிபாடுகளை நம்ம எடுக்கணும். அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் நடக்கும். எல்லாத்தை விட சிறப்பு, நான் சொன்ன மாதிரி இந்த திருமணமாகாத ஆண் பெண் ஆகியோருக்கு அமாவாசை நாட்கள்ல வஸ்திர தானம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய பிறந்த நாள் வர்ற அன்னைக்கு அல்லது திருமண நாள் வர அன்னைக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சேலத்தில் இருக்கிற கன்னிமாரி உடை அப்படின்னு உடையாப்பட்டி கந்தாசிரம் கீழே இருக்க கன்னிமாரி உடையில ஒரு முறையாவது போயிட்டு நீங்க குடும்பத்தோட போய் பொங்கல் வைத்து வழிபாடுகள் அங்கே சில முறைகள்லாம் இருக்கு, நீங்க அதை கேட்டு செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து பண்ண முடியுதா பண்ணுங்க, இல்லை ஒரு முறையாவது நீங்க சேலம் கன்னிமார் உடைக்கு கண்டிப்பாக நீங்க போயிட்டு வாங்க. தொடர்ந்து கன்னிமார் வழிபாடு, பக்கத்தில் இருக்கிற கோயில் ஏதாவது கன்னிமார் சப்த கன்னிகள் இருந்தாங்கன்னா அவங்களை வழிபட்டுக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.